வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிடம் தான் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். விழுப்புரம் மாவட்டத்தில் 21 இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை திறந்து வைத்து பேச்சு. திராவிடம் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிச்சு, அது இனியும் தொடரும். திராவிடம் இருக்கிறதுனால தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல. தமிழகத்தில் ஒரு தலித் முதலமைச்சராக வேண்டும் என ஆளுநர் பேசியிருப்பது தலித்துகளை அபகரிக்கும் சூழ்ச்சி. சென்னையில் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. போலி தமிழ் தேசியவாதிகள் இன்று பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள். சீமான் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுவதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். போலி தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்திருக்கிறார்கள். இது ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது. கடல் ஆமைகள் அதிக அளவில் இறந்து கரை ஒதுங்குவதற்கு என்ன காரணம் என கண்டறியப்பட்டதா? தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. தமிழகத்தில் இனிவரும் காலங்களில் கூட்டணி கட்சிகளின் ஆட்சிதான். தனியாக யாரும் ஆட்சிக்கு வர முடியாது எனவும் சேலத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான வழக்கில் தடை நீங்கியதால் மீண்டும் புலன் விசாரணை தொடங்கியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதற்கு டெல்லியில் இலங்கை துணை தூதரை அழைத்து மத்திய அரசு கண்டனம். வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க செல்வோர் மீது ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் எதிர்ப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் நாளை மறுநாள் முதல் கனமழைக்கு வாய்ப்பு. 2 நாட்கள் பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திமுக எம்பி கதிரானந்த் 2வது முறையாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர். காட்பாடியில் நடந்த சோதனை தொடர்பாக சம்மனை அடுத்து நேரில் ஆஜராகி விளக்கம். கோவையில் ஐடி நிறுவன வேலை திடீரென பறிபோனதால் தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு குவிந்த ஊழியர்கள். கிராஜுவிட்டி, 1 மாத சம்பளம் மற்றும் தங்களது கல்விச் சான்றிதழ்களை பெற்றுத்தர கோரிக்கை. ஐஎஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக மயிலாடுதுறையைச் சேர்ந்த அல்பாசித்தை கைது செய்த என்ஐஏ. சென்னையில் தங்கி ஓட்டுநராக பணியாற்றிக் கொண்டே ஐஎஸ்க்கு ஆள் சேர்க்க முயன்றதாக குற்றச்சாட்டு. பஞ்சாபில் தாக்குதலுக்கு உள்ளான தமிழக கபடி வீராங்கனைகள் சென்னை திரும்பினர். துணை முதலமைச்சர் தலையிட்டதால் பாதுகாப்பாக மீண்டதாக பேட்டி. டெப்டி சிஎம் பேசினதில் டக்குன்னு வந்தவங்க ரிலீவ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் தமிழ்நாடுக்கு ரிட்டர்ன் போனால் போதுன்னு இருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. பூத் கமிட்டி வாரியாக நிர்வாகிகளை நியமிக்க விஜய் உத்தரவு. பூத் கமிட்டி உறுப்பினர்களை நிர்வகிக்கும் வகையில் நடவடிக்கை. சத்துணவு திட்டத்தில் 9,000 காலி பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடங்களில் பொது விண்ணப்பதாரர்களை நிரப்ப தடை. 4% இடங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கி வைக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு. கேரளாவின் கோழிக்கோட்டில் மாணவர்களிடையே கடும் மோதல். மாறி மாறி தாக்கிக் கொண்டதில் பலர் காயம்.
கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் பூத்து குலுங்கும் வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் ஆர்னமெண்டல் செர்ரி மலர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். ஹாட்ரிக் வெற்றியுடன் இங்கிலாந்துக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றுமா இந்தியா? ராஜ்கோட்டில் இன்று மாலை பல பரீட்சை. வடகோடியில் உள்ள எதிரிகள் துரோகிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று 2வது நாளாக கள ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தெய்வானையம்மாள் மகளிர் கல்லூரி வரை முதலமைச்சர் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். முதலமைச்சரை பார்த்து மகிழ்ச்சியில் மாணவிகள் அப்பா என்று வாஞ்சையோடு அழைத்தனர். தொடர்ந்து ஜானகிபுரம் பகுதியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி மணிமண்டபம் மற்றும் இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 21 தியாகிகளின் மணிமண்டபத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். 21 தியாகிகளின் குடும்பத்தினரோடும் முதலமைச்சர் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதன் பின்னர் அதே பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் சாத்தனூர் அணையின் உபரி நீரை நந்தன் கால்வாய்க்கு கொண்டு செல்ல 304 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார். தலவானூர் அணைக்கட்டு 84 கோடி ரூபாயில் சீரமைக்கப்படும். கானை கோலியனூர் பகுதியில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். பம்பை ஆற்றின் கரையோரம் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திட்டங்களுக்கு நிதி ஒன்றுதான் தடையாக இருப்பதாக கூறிய முதலமைச்சர் அதனை சரி செய்வதுதான் திமுக ஆட்சியின் கடமை என்றும் தெரிவித்தார். மக்களுக்கு நன்மை செய்தால் எதிர்க்கட்சிகளுக்கு பிடிக்காது என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். யாருக்கும் யாரும் அடிமை இல்லை, எல்லாருக்கும் எல்லாம். இது திராவிட கருத்தியல். எந்த சூழலையும் சமரசம் செய்யாம செயல்படுத்தி காட்டுறதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வாழ்க்கை பயணம். என்னை பொறுத்தவரை என்னை முன்னிலைப்படுத்தி நான் அதையும் செய்வதில்லை, தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தி தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நம்ம ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்றேன். திராவிடம் தான் நமது தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேச விட்டுச்சு. திராவிடம் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்குச்சு. வடகோடியில் உள்ள எதிரிகள் துரோகிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்ப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல. அதனாலதான் போலிகள் துரோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பலைமுனை தாக்குதல் நடத்தி சோர்ந்து போறாங்க. இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த நவீன தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால, பேரறிஞர் அண்ணாவால, தலைவர் கலைஞரால உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு என்றைக்கு எல்லா துறைகளும் உன்னதமான இடத்தில் இருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல். திராவிடம் இருக்கிறதுனால தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்த குற்றச்சாட்டில் சென்னை மற்றும் மயிலாடுதுறையில் 16 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனை நடத்தினர். இதில் சென்னையில் பணிபுரிந்து வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் பகுதியைச் சேர்ந்த அமீர், நஃபீன், ஃபாசித், ஃபைசல், இம்ரான், ஃபைசர் அலி ஆகியோர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்கள் தடை செய்யப்பட்ட IS அமைப்புடன் தொடர்பில் இருப்பதாகவும் IS அமைப்பிற்கு ஆட்கள் திரட்டியதாகவும் தேசிய புலனாய்வு முகமைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் திருமுல்லைவாசலில் உள்ள அமீர், நஃபீன், ஃபாசித், ஃபைசல், இம்ரான், ஃபைசர் அலி ஆகியோரின் வீடுகளில் இன்று காலை முதல் தேசிய புலனாய்வு முகமையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று அவர்களது உறவினர்களுக்கு சொந்தமான 9 இடங்களிலும் சோதனை நடத்தினர். தொடர்ந்து 6 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள், மடிக்கணினி, பென்டிரைவ், CD உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன.
ஒரே நேரத்தில் 15 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதேபோன்று சென்னை புரசைவாக்கத்தில் வசித்து வந்த IS ஆதரவாளர் அல்பாசித் வீட்டிலும் தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் அவரை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த அல்பாசித் கடந்த 8 மாதங்களாக சென்னையில் தங்கி ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வந்தது தெரியவந்துள்ளது.